ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன், பார்க்கலாம் வாங்க. குலோப் ஜாம் தான் செய்ய போகிறேன். சத்து மாவை வச்சு நம்ம குலோப் ஜாம் செய்கிறோம். சத்து மாவு வந்து 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 1/4 சர்க்கரை எடுத்து வச்சு 1 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சு நான் இப்போ பாகு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ செய்யலாம் வாங்க, எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இப்போ இறக்கி வச்சுக்கலாம். பாகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினோன்னே லெமன் ஜூஸ் கொஞ்சம் விட்டோன்னா நம்மளுக்கு அந்த பாகு வந்து அப்படி இருக்கும், ரொம்ப திக்காகாமல் இருக்கும். லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குலோப் ஜாம் மாவு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ மாவில் நம்ம பால் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். பால் விட்டு நம்ம கிளறணும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம அதை கிளறிக்கலாம். நம்மளுக்கு குலோப் ஜாம் வந்து சாஃப்டாக இருக்கும், அதோட சாஃப்டாக இது வரும். நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து பால் வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வாசனை நல்லாயிருக்கும். நெய் விட்டு கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக கையிலேயே நம்ம மசிச்சு விடுவோம். கையிலேயே மசிச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இதோட 4வது தடவை செய்கிறேன். எல்லோரும் விரும்பி கேட்டாங்க, அதனால் செய்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி சொல்லி. சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். நல்லா பாருங்க, நம்ம அப்படி அழுத்தி பிசைஞ்சாதான் நம்மளுக்கு வந்து அது உருட்டும் போது கரெக்டாக வரும். இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணுங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ உருண்டை பிடிக்கிறோம் பாருங்கள். நம்ம அழுத்திலாம் பிசையணும்னு இல்லைங்க. நம்ம லேசாக பிசைஞ்சாலே அழகாக வந்துடும், வெடிப்பு இருக்காது. குலோப் ஜாமுக்குலாம் நம்ம கொஞ்சம் அழுத்தி ப்ரெஷர் கொடுப்போம். இது அப்படி இல்லை, அசால்ட்டாக வந்துடும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதே மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன்.